अस्सलाम वालेकुम वेलकम टू Shasha's கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹல்வா தான் அப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கேரட்டில் ஹல்வா செஞ்சுருப்போம், பீட்ரூட்டில் ஹல்வா செஞ்சுருப்போம், பூசணிக்காய் அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் ஹல்வா செஞ்சுருப்போம். ஆனால் பச்சை பட்டாணியில் ஹல்வா செஞ்சு சாப்பிட்றீங்களா? செம்ம சூப்பராக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ஒரு ஹல்வா தாங்க இது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க எடுப்பலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, அது வந்து 2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 400 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. 2வது கப் சேர்த்தாச்சு. இதை வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்துடலாம். பச்சை பட்டாணியில் தண்ணி இருக்கும், இங்கே பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்க்கலைங்க. இப்போ வாங்க அடுப்பு பக்கம் போகலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இன்னும் நெய் வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு. இப்போ இதில் முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பாதாம் சேர்க்குறேன். உங்களுக்கு பாதாம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதையும் கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வறுபடட்டும். காஞ்ச திராட்சை இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வறுபட்டுச்சு. இப்போது இது வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போது அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கோங்க. இதே நெய்லியே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பச்சை பட்டாணி, அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இது நெய்லியே இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். பச்சை பட்டாணி சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. பச்சை பட்டாணியில் ஹல்வாவான்னு யோசிக்காதீங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. இப்போது இதில் நான் அன்றைக்கி பால் சேர்க்க போகிறேன். காய்ச்சின பால் தான் சேர்க்குறேன். ஆடையில் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க, அது டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கப் பால் சேர்க்குறேன். ஆடெல்லாம் இருந்துச்சு அதையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். 2 கப் அளவுக்கு நம்ம பால் சேர்க்கணும். கப் சேர்த்தாச்சு. இப்போ 2வது கப் சேர்க்குறேன். இந்த பாலில் இது நல்லா கலந்து விட்டுருங்க. கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வரும் அப்படின்னு. நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்கவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர் வந்திருக்கு அப்படின்னு. நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த பால்லே பார்த்திங்கன்னா இது நல்லா வேகணும். எந்த ஒரு கலருமே நம்ம சேர்க்கலை, நல்லா வேகணுங்க. இப்போ அடுப்பு வந்து மீடியம் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, நல்லா திக்காயிருச்சு. இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இல்லையா, நல்லா திக்காயிருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுவே கரெக்டாக தான் இருக்கும். பச்சை பட்டாணியும் பார்த்திங்கன்னா இனிப்பாக தான் இருக்கும். அதனால் இவ்வளோக்கு சர்க்கரை போதும். நல்லா கலந்து விட்டாச்சு. சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாயிரும். கலந்து விட்டே இருக்கலாம். கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். இதையும் நல்லா கலந்து விடலாம். திக்காகி வரணும். பாருங்கள் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட்டோம் ஒரு ஹல்வா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது நமக்கு. நம்ம நெய் வந்து 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம். அதனால் நெய் வந்து ததும்ப இல்லை. நீங்கள் வேணுமா நெய் ஜாஸ்தி சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். அப்போ சேர்த்திங்கன்னா நெய் ததும்ப இருக்கும். நம்ம நெய் வந்து ஜாஸ்தி சேர்க்கவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு சேர்த்தோம்ல நெய், அதுக்கப்புறம் நான் நெய் சேர்க்கவே இல்லைங்க. இப்போ நான் வறுத்து வச்சதால முந்திரியும் பாதாம் அதை நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு ஹல்வா ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. செம்ம சூப்பரான ஒரு ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.